ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த இரவு வேளையில் கிராஸ் டீம் மூலம் உங்களை சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால நம்ம தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதுபோக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகமாக ஏப்ரல் மே மாதங்களில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. 2026 ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் மேலான அதிகாரமுள்ள யாவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் யாவருக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்களை நாம் தமிழகத்திலே அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறபடினால் நாம் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் நேர்மையற்ற ஊழலற்ற நல்ல அரசை நம்ம தமிழகத்தில் அமைக்க வேண்டும். அதற்கு அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த தேர்தலுக்காக ஜெபிக்கிற கிருபையின் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து அநேகர் ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம். எங்கள் ஜெபங்களும் ஆண்டவரை விண்ணப்பங்களும் உங்கள் சமூகத்தில் எட்டுவதாக ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. மேலும் விவரமாக அந்த சட்டமன்ற தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையர்களை பற்றி அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தலைமை தேர்தல் ஆணையராக இந்தியாவில் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். உதவி தேர்தல் ஆணையர்களாக திரு சுகர்பீர் சிங், திரு விவேக் ஜோஷி அவர்கள் இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இந்தியாவிலே சுமார் 450 பேர் அங்கே பணியாற்றுகிறார்கள். இவருக்கு மேல் கர்த்தருடைய ஆளுகை இருக்க முடியும். இவர்கள் நீதி நியாயத்தையும் நியாயமாக அந்த தேர்தலை முடிக்க விசேஷ கிருபையும் ஞானத்தையும் மெய்யான தேவனுக்கு பயப்படுற பயமும் அவர்களுக்கு நேரிட நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் தேர்தல் அதிகாரி ஆக அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இருக்கிறார்கள். கூடுதல் தலைமை நிர்வாகி அதிகாரிகளாக திருமதி ஆனி ஜோசப், வி ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறார்கள். துணை தலைமை நிர்வாக அதிகாரியாக திரு மனுவேல்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் இப்பொழுது பணியாற்றுகிற அனைத்து அரசு அதிகாரிகளும் அவர்கள் தேர்தல் அலுவலர்களாக அந்த நேரத்தில் பணியாற்றுவார்கள். இவர்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தில் யாவருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:2 இந்த வார்த்தையை சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னென்றால் பலவிதமான அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் செயல்பவர்கள் அரசு அதிகாரிகள். இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் தான் தேசம் முழுவதுமான தேர்தல் அதிகாரி ஆணையம் அங்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் உள்ள தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை அதிகாரி செயல்படுகிறார். அவருக்கிலே பல அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக செயல்பட்டால்தான் தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமரும். அவர்கள் கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாக செயல்பட ஆரம்பித்தால் அது தேசத்தின் நலனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியமாகும். அது ஒரு அநீதியான காரியமாகும். தேசத்தில் அநீதி பெருக தேவனுடைய கோபாக்கினை தேசத்தில் உண்டாகும். அது நிமித்தமாக தேசம் பாதிக்கப்பட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்காக மிகவும் கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எவ்வித பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி, யாருக்கும் சாதகமாக செயல்படாதபடிக்கு நல்ல மன தைரியத்தோடு நேர்மையாக செயல்படத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் அவளுக்கு தரும்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பு எல்லாம் நடுநிலையோடு செயல்படவும், எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்க ஜெபிக்க வேண்டும்.
தேர்தல் ஆணையத்தை பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்காகவோ பண ஆசைக்காகவோ இடம் கொடுக்காமல் தேர்தல் பணி உண்மையாக செயல்பட நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை தேர்தல் ஆணையம் யாருக்கு அவர்கள் சாதகமாக செயல்பட்டு ஒருவேளை அநீதியான ஒரு ஆட்சி தேசத்தில் அமையுமானால் அதனுடைய தேவனுடைய கோபாக்கின வரும் என்று இந்த வார்த்தையுமான நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவ கோபாக்கின இடம் கொடுக்காதபடி தேர்தல் ஆணையம் நீதி நியாயமாக செயல்படும்படி நல்ல ஒரு ஆட்சி நம்ம தேசத்தில் வரும்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழலற்ற ஆட்சிகள் வரக்கூடாது. தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடாது, வேற எந்த கட்சிக்கும் பாதகமாகவும் அவர் செயல்படக்கூடாது. நடுநிலையோடு இந்த தேர்தல் அவர்கள் செயல்பட, நடுநிலையோடு இந்த தேர்தல் அவர்கள் நடத்தி முடிக்க நல்லது ஒரு அரசு அமைய அவர்கள் ஆதரவாக இருக்கும்படி நடுநிலையோடு செய்யும்படி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாராக. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த தேர்தல் ஆணையர்களுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறேன் சப்பா. எல்லாருமே உங்களுடைய ஆளுகை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. நீதி நியாயம் செம்மையாகவும் அந்த தேர்தலை நடத்தி முடிக்கத்தக்க விசேஷ கிருபையில் கொடுங்க ஏசப்பா. எந்த கட்சிக்கோ எந்த அமைப்புக்கோ அவர்கள் சாதகமாக செயல்படாதபடி நடுநிலையோடு அவர்கள் செயல்படுறதுக்கு விசேஷ கிருபையில் கொடுங்கப்பா. ஒரு நீதியான நேர்மையான ஆட்சி அமர நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுக்கு சித்தமானவர்கள் தேசத்தில் ஆண்டவர் அமர நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய பரிபூர்ண சுத்தம் அந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதாக ஆண்டவரே. எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேர்தல் காலத்தில் செய்யப்படுற அவர்களை விசேஷ ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. மெய்யான தேவன் ஒருவர் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க சிந்தோடு உங்களுக்கு பயத்தோடு தேர்தல் பணியில் ஈடுபட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா மனிதருக்கும் நியாயத்தீர்ப்பு கூற நீங்கள் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கீங்க ஏசப்பா. அந்த நியாயத்தீர்ப்பு எல்லாரும் நீதியாக செயல்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு மெய்யான நியாயத்தீர்ப்பு அவர்கள் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாருக்கும் அடிபணிந்து விடாதபடி, எந்த ஊழலுக்கும் அடிந்துபடிதாட பணத்துக்கோ பதவிக்கோ பொருளுக்கோ அவர் அடிபணிந்து விடாதபடி நடுநிலையோடு செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமாக தகுதியுள்ள எந்த வாக்காளரும் நீக்கப்படாமல் இருக்க தகுதியான அத்தனை பேரும் வாக்களிக்கத்தக்க கிருபையில் கொடுங்க ஏசப்பா. யாருடைய வாக்கும் வீணாக போய்விடாதபடி ஆண்டவரே உங்களுக்கு கிருபை இருக்கட்டும் ஏசப்பா. எல்லா வாக்கும் நடுநிலையோடு செயல்படத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அலுவலர்கள் தேர்தல் ஆணையர் எல்லாரும் நடுநிலையோடு நீதி நியாயமாக செய்யப்படத்தக்க நீங்கள் விசேஷ கிருபையில் கொடுங்கப்பா. அநேக அலுவலர்கள் செயல்படுகிறார்கள், அவர்கள் எல்லாத்துக்கும் விசேஷ ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவர் நேர்மையான ஆட்சி அமர அவர் உதவிகரமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநீதி உங்களுக்கு பிடிக்காத ஏசப்பா. நீதியை மாற்ற நீங்கள் விரும்புகிற தேவனே ஏசப்பா. உங்களோட நீதி இந்த பூமியில் ஆண்டவரை செய்யப்பட ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தோத்திரம் நீதியாக எல்லாம் நடைபெற நேர்மையாக நடைபெறத்தக்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறக்கா நன்றி செய்யட்டும், வழி நடத்துங்க. மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கிராஸ்டியோடு இணைந்து தேவன் அந்த நாட்களில் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். அந்த நாட்களில் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பணத்திற்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு விலை போகாதபடி தேவன் நாளிலும் அவர்களை காக்க வேண்டும். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாக. அந்த நாளிலும் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலையோடு செயல்படவும், எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிப்போம். தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடுக்காமல் தேர்தல் பணியில் உண்மையாக செயல்படும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நாட்களில் அவர்களுக்கு நல்ல ஞானம் உண்டாக வேண்டும். ஏன்னா அந்த நாட்களில் பிசாசு யாரை வஞ்சிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் எப்படியாவது வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதற்கு இந்த நாட்கள் அநேகர் சாட்சிகளாக இருக்கிறார். அநேக காரியங்கள் நம் கண்ணாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவையெல்லாம் மாற வேண்டும். அதை தொடர்ந்து எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தாவிகளை கட்டி நாம் ஜெபிப்போம். அதிகாரிகளை தவறான செயல்படுத்த தூண்டுகிற பதவி ஆசையை பண ஆசையை தூண்டுகிற அசுத்தாவிகள் அனைத்தையும் கட்டி ஜெபிப்போம். எழுப்புதலுக்கு விரோதமான அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அனைத்தும் முற்றிலும் முடக்கப்பட நாம் ஜெபிப்போம். நாட்களில் பார்த்திங்கன்னா நாம் யாருக்கு எதிராக நிற்க வேண்டும்? பிசாசுக்கு எதிராக நிற்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு நேரத்திலும் பார்த்திங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியது பணத்தை கொடுத்து வஞ்சித்து விடலாம். அதிகாரிகளை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய அதிகாரத்தை வைத்தே அவர்களை என்ன செய்தலாம்? பயன்படுத்தி விடலாம். பண ஆசையை காட்டி பொருளாசையை காட்டி எப்படியாவது அவர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று சொல்லி இன்றைக்கி பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் என்ன செய்கிறான்? வயதேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாய்க்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். நடைபெறுகிறதான சட்டமன்ற தேர்தல் நல்லபடியாக நடக்க வேண்டும். எந்த ஒரு குளறுபடிகள் வரக்கூடாது. எந்த ஒரு அதிகாரிகளும் என்ன பணத்திற்கு பொருளுக்கு பதவிக்கு அவர்கள் விலை போகாதபடி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நாட்களில் கிரியை செய்கிற அந்தகார கிரிகள் வானமண்டல பொல்லாத சேனைகளை நிச்சயமாகவே அவர் கட்டி நாட்கள் நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை
கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே 2026 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக கர்த்தாவே சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்ப இந்த நாளிலும் ஆண்டவரே நீ நல்லவராய் நன்மை செய்கிறவராய் என் பட்டணத்தில் நீ இருந்தீர் ஆண்டவரே, என்னுடைய தமிழ்நாட்டிற்கு இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேர்தலையும் தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேர்தலுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா விதமான மனுஷிக தந்திரங்கள் முதலாவது முறியடிக்கப்படட்டும். பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமான பிசாசானவன் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரிகளை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அதிகாரிகளை இந்த நாட்களில் வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் நீர் கிருபையாய் காக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் துறை அதிகாரிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாட்களில் செயல்படுகிறதான எல்லா விதமான பூத் ஏஜென்ட்ல இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரச்சாரம் செய்கிறதான ஒவ்வொரு கர்த்தர் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரமானது கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசானவரை கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே அதட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனை முற்றிலுமாய் செயலுக்கு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய வலைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாரும் விழுந்து விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்களில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செயல்படுகிறதான எல்லா அரசு துறை அதிகாரிகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பயமுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ அவர்கள் அடிபணிய கூடாது ஆண்டவரே. தன்னுடைய அதிகாரத்தை சரியாய் செயல்படுத்த வேண்டும் அப்பா. கர்த்தர் அதற்கு வேண்டிய தைரியத்தை பலத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பண ஆசையை தூண்டுகிறதான ஆவிகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். பணத்தை கொடுத்து அதிகாரி விலைக்கு வாங்கிவிடலாம் என்று சொல்லி எண்ணுகிறதான எல்லா மனுஷ தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பதவி உயர்வு தருகிறேன் எனக்காக செயல்படும் என்று சொல்லுகிறதான அந்த ஆசையை தூண்டுகிற ஆவிகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களில் அப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படக்கூடாது ஆண்டவரே. பண ஆசைகள், பதவி ஆசைகள், பொருள் ஆசைகள் வரக்கூடாது ஆண்டவரே. பொருளை கொடுத்து விலை வாங்கிவிடக் கூடாது ஆண்டவரே. ஜனங்களும் அதற்கு விலை போகாதபடி நீர் கிருபையாய் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சட்டமன்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெப பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாக தேசமும் தேவனுடைய நீதி வெளிப்பட ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசம்தான் நேர்மையாக தேர்தல் நடத்துகிற தேசம் என்றும் இந்திய அரசியல் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிறது என்று உலகமே சாட்சி சொல்லும்படியாக தேசத்தில் நீதி நிலைத்தோங்க நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகையை கடந்து வர 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் நிறைவேற்ற நியமிக்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட நாம் கர்த்தா ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தலில் எல்லா உலகத்தில் அநேக நாடுகளில் தேர்தல் நடைபெறுகிறது. விசேஷமாக இந்திய தேசம்தான் நேர்மையாக தேர்தல் நடத்துகிறது என்ற ஒரு சாட்சி உலகம் முழுவதும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேர்தல் ஆணைய, நீதிமன்றம், காவல்துறை போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிற ஒரு வார்த்தையும் உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும். இந்தியாவில் அப்படி செயல்படுகிறது என்று அதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி எல்லாருடைய மனதிலும் அப்படி கிரியை செய்வாராக. தேர்தலில் 234 தொகுதிகளில் சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அந்த 234 தொகுதிகளிலும் கர்த்தர் யார் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவங்க வெற்றி பெற நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறவர்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கான அதிகமாக ஜெபிப்போம். இதோ சினிமா கவர்ச்சிக்காக மக்கள் மயங்கி விடாதபடி உண்மையானவர்களே, நல்லவர்களே அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வேறு பணத்துக்கோ பரிசு பொருளுக்கோ மக்கள் செவி கொடுத்து விடாதபடி நல்லவர்களே மக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்காளருக்கும் விசேஷ நாணத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற இந்த தேர்தல் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்தியாவில் தேர்தல் என்றால் நீதி நியாயமாக நேர்மையாக நடைபெறுகின்ற சாட்சி உலகத்தில் எங்கள் தேசத்துக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாவரும் நடுநிலோடு செயல்பட, நடுநிலோடு இந்த தேர்தல் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. காவல்துறை ஆண்டவர், நீதிமன்றங்கள் எல்லாரும் ஆண்டவரே நேர்மையாக செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதற்காக நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் மனத்தில் பேசுங்க. நீதி ஆண்டவரே எங்கள் தேசம் நிலைநாட்டப்படட்டு ஏசப்பா. எந்த அநீதியான காரியங்கள் தேசத்தில் ஆண்டவரே, சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் நடைபெறாததற்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய நீதி ஆண்டவரே இந்த பூமியில் நிறைவேற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த 234 தொகுதிக்காம சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. நல்ல உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மக்களுக்கு நல்லது செய்கிறவர்கள், நல்லதே நினைக்கிறவர்கள், நல்லது செய்கிறவர்கள் வெற்றி பெற நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஊழலற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுங்க ஏசப்பா.
மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றத்தக்க வேட்பாளர்களை சட்டமன்ற தேர்தல் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறவும் நாங்கள் ஜெபிக்கிறேன் சாப்பா. ஆண்டவரே, எந்தவித மக்களிடையே எந்த காரியங்களும் ஆண்டவரே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதபடி, ஊழல் செய்யாதபடி நேர்மையாக பணியாற்றுகிறவர் வெற்றி பெற நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. எங்கள் தேசம் வளரட்டும், எங்கள் மாநிலம் வளரட்டும் சப்பா. அனைத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இன்னைக்கு இந்திய மாநிலத்துக்கு எங்கள் தமிழக தேசம் முன்மாதிரியாக வளர்ந்து எல்லாத்தையும் முன்னணியாக செயல்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. உங்கள் ஆளுகை கடந்து வரட்டும், நல்ல ஆட்சி மலரட்டும், நேர்மையாக தேர்தல் ஆண்டவர் நடைபெறட்டும் சப்பா. அப்படி நீங்கள் செய்ய வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாக. அந்த நாளிலும் தேர்தலுக்கு எதிராக செய்யப்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், பில்லி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு செயலிழந்து போக நாம் அந்த காரியத்திற்காக நான் ஜெபிப்போம். தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகள், தேர்தலுக்கு பின் வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்படும், பாதுகாக்கப்படும் இடங்கள் இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். வன்முறைகள் நிகழாதிருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நிகழாதிருக்க கருத்தாய் நாம் அந்த நாட்களில் செயல்படுகிறதான எல்லா காரியங்களுக்காக நான் ஜெயிப்போம். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அரசியல், அந்த பதவிக்கின் மீது உள்ள அந்த மோகம் இன்றைக்கி என்ன செய்கிறது, வெள்ளி சூனிய கட்டுகளை வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல யாகங்களை நடத்துகிறாங்க. அது பார்த்திங்கன்னா சூனிய கிரிகள் செய்கிறாங்க. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தினால் நாம் அவர் கேட்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களாக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு இந்த பில்லி சூனிய காரியங்கள், இந்த மாய்மாலமான காரியங்கள், மந்திரவாத கிரியைகள், யாகங்கள் எல்லாம் அந்த நாட்களில் முற்றிலுமாய் செயல்ந்து போகும். கர்த்தர் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தருள்வாராக. அது மாத்திரமல்ல, தேர்தல் முடிந்து அந்த வாக்கு பெட்டிகளை ஒரு இடத்தில் வைக்கும்பொழுது அந்த இடத்துல தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டும். அதற்கு பின்பாக எந்த ஒரு கலவரங்களும் வரக்கூடாது, எந்த ஒரு வன்முறையும் நிகழாது இருக்க நாம் கர்த்தருடைய நாமத்தினால் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அந்த நாட்களில் பெரிய பாதுகாப்பு உண்டாக வேண்டும். வட மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி, வாக்கு பெட்டிகள் பார்த்திங்கன்னா எங்கெங்கிறதுலாமல் எடுத்து வராங்க. முறையான பாதுகாப்புள்ள, முறையான ஒரு தேர்தல் நடைமுறை இல்லை. தேவன் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நாட்டிற்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை தந்து அந்த வாக்குப்பெட்டிகளை சரியான இடத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த ஒரு கலவரங்கள், எந்த ஒரு பிரச்சனைகள் வராதபடி தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த எலெக்ஷனுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே பதவியின் மீது உள்ள மோகத்தினால் ஆண்டவரே அப்பா பில்லி சூனியங்களை வைத்த ஆண்டவரே, மந்திரவாத கிரியைகளை வைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற யாகம் வளர்த்த ஆண்டவரே, எப்படியாவது அந்த பதவியில் அமர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த நாட்களில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறதான எல்லா மனுஷனுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே, மனுஷனுடைய தந்திரங்கள் ஆண்டவரே, எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கிரியை செய்யுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன் நினைவு என் நினைவு அல்ல என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலமான மனுஷனுடைய நினைவுகளை கர்த்த நீர் வகையறிக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்களில் செய்யப்படுகிறதான எல்லா யாகங்கள் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பில்லி சூனிய கட்டுகள் முறியடிக்கப்படட்டும் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரே மந்திரவாத கிரியைகள் முறியடிக்கப்படப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எலெக்ஷன் முடிந்த ஆண்டவரே, வாக்குகள் செலுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்கு பெட்டிகள் ஆண்டவரே சரியான இடத்தில் வைத்து முறையானபடி பாதுகாக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரியான நேரத்தில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் இறங்கி ஆண்டவரே தூதர்களை வைத்து நீர் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை மனுஷன் பாதுகாப்பு இருந்தாலும் ஆண்டவரே தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் ஆண்டவரே, கர்த்தர் நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்களில் எந்த ஒரு கலவரங்களோ வன்முறைகளோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடி அதற்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரிகளும் போலீஸ் துறை அதிகாரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானத்தை கட்டளிடுங்க, ஒவ்வொருக்கும் தேவ பாதுகாப்பை கட்டளிடுங்கப்பா. அப்பா அந்த நாட்களில் இராணுவம் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவ கரமானது கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மிகப்பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகைக்கு வர நாம் கர்த்தாவை ஜெபிப்போம். வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட, பணங்கள் இலவசங்கள் மூலமாக திசை திருப்பப்படாதிருக்க,
இளைஞர்கள் பெண்கள் இவர்களை குறிவைத்து திசை திருப்பும் அரசியல் கட்சிகள் செய்யப்படும் மனுஷிக திட்டங்கள் அபத்தமாக நாம் கர்த்தாய் ஜெபிப்போம். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட அதிகமாக ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழகத்தில் நம்மளை ஆள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். வாக்களிக்கும் அனைத்து மக்களின் திசையும் கர்த்தருக்கு தேவ சித்தத்துக்கு நேராக திருப்பப்பட அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்களும் பெண்களும் இவர்களை குறிவைத்து அநேக அரசியல் கட்சியினர் புதிதாக தோன்றியவர்களும் உண்டு. அவர்களை திசை திருப்பும் விதமாக அவர்கள் செயல்படுவதை இளைஞர்கள் பெண்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்க, யார் உண்மைக்கும் நேர்மையானவர்களுக்கு தங்களை யார் நல்லது செய்வார்களோ செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வாக்கை செலுத்தும்படி அவர்கள் மனது அப்படியாக திருப்பப்பட திரைப்பட கவர்ச்சிக்கு நேராக மக்கள் மயங்கி விடாதபடி நேர்மையான உண்மையான அரசியல் கட்சியினரை மக்கள் தேர்ந்தெடுக்கும்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி செய்வாரா? எங்கள் பரலோக பிதா உங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவங்க துதிக்கிறோம். ஆண்டவர் அந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழகத்தில் ஆள நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமாக வாக்காளர்கள் தங்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ செய்திருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து விசேஷ ஆண்டவரே விசேஷ நாணத்தை கிருபை அவர்களுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. உங்கள் சித்தத்துக்கு நேரம் அவர்கள் வாக்களிக்க தேவ சித்தம் பரிபூர்ணமாக எங்கள் தேசத்தில் நிலைவர எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவர் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இளைஞர்கள் பெண்கள் ஆண்டவரே எந்த மாயம் கவர்ச்சிக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி அதற்கு நேராக தங்கள் சிந்தை திருப்பிடாதபடிக்கு உண்மையானவர்களுக்கு ஆண்டவர் நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கத்தக்க விசேஷ கிருபையில் கொடுங்க ஏசப்பா. ஊழலற்ற நேர்மையான அரசு ஆண்டவரே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆண்டவரே எது வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அதை நிறைவேற்றத்தக்க அவர்களுக்கு கிருபையில் கொடுங்க ஏசப்பா. நல்லவர்கள் ஆட்சிக்கு வரட்டும், நல்ல அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கப்படட்டும், நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படட்டும், நல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. வாக்காளர் மனநிலை உங்கள் சித்தத்துக்கு நேர செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படி செய்ய பிறகு நன்றி ஆண்டவர். இந்த வரப்போகிற தேர்தலில் நேரடியாக நடைபெற நாங்கள் அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. அப்படி செய்யிட்டு வழி நடத்துங்க அப்பா. நமக்கு தோற்றுறோம் உங்கள் கிருபைக்குள்ள ஆண்டவரை எங்கள் மாநிலத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இமை முதல் குமரி வரை நீங்கள் தான் தேவனுங்கிறதே எங்கள் தேசத்து மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. பெரிதான ரட்சிப்பு, அந்த இலவசமான ரட்சிப்பை எங்கள் தேசத்து மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. வாசலை திறந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. இதுக்குள்ள அநேகர் பிரவேசிக்க தாங்க கிருபையில் கொடுங்க ஏசப்பா. இந்த நாட்களில் எந்த மக்களும் வீண்படுத்தி விடாதபடிக்கு இந்த ரட்சிப்பு அனைவர்கள் கடந்து வரட்டும் ஏசப்பா. இந்த ரட்சிப்பில் கடைசி ஒரு நிலைத்திருக்க கிருபையில் கொடுங்க ஏசப்பா. மறுமைய நாட்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் எங்கள் இந்தியர்கள் கடந்து வரட்டும் ஏசப்பா. எங்கள் இந்தியாவில் பெரிதான அசைவு உண்டாகட்டும் ஏசப்பா. உலகம் முழுவதும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஏசப்பா. எத்தனை பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறது பார்க்கிறேன் ஏசப்பா. ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஏசப்பா. சோதரமானவரே உங்க ரத்தத்தினால் எல்லாரும் கழுவப்பட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமா எங்களோடு இணைந்து ஜெபித்த அத்தனை பேருக்கும் சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவருக்கும் தேவைகள் உண்டு, காரியங்கள் உண்டு. எல்லா காரியங்களும் தேவைகள் அவர்கள் சந்திக்கப்படுது ஏசப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையை குறைபடான்னு சொல்லியிருக்கிறேன் ஏசப்பா. நன்மையை குறைவிடாமல் இருக்க ஆண்டவர் அனுதினம் பெரிதான நன்மைகளால் நிரப்புங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. சகலவிதமான தீமைகளை நன்மைகளாக மாற்றுங்க. சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் பலவீனத்திலிருந்து நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஏசப்பா. எல்லா மன குழப்பத்தில் விடுதலை கொடுங்க, பயங்கள்லேருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. பூர்வ சமாதானம் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கட்டும் ஏசப்பா. இந்த கிராஸ்டிக் அவங்க சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. இந்த டிவிகளில் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிரதர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பணியாற்றுகிற அத்தனை பேர் ஆசீர்வதிங்க. இத்தனை இல்லங்களுக்கு சுவிசேஷம் கடந்து போக முடியாத இல்லங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து செல்லுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தை அநேக ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், அநேக ஆத்மா ரட்சிப்புக்கு இந்த ஆண்டவர் இந்த டிவி உறுதுணையாக இருக்கட்டும் ஏசப்பா. ஊழியங்கள் ஆசீர்வாதங்க தேவையில் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. இன்னும் பெரிதான ரட்சிப்பு போரட்டும். இந்த டிவி எங்கள் பட்டணத்துக்கு எங்கள் கிராமத்துக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மட்டும் வழி நடத்திங்க. இந்த தேர்தலுக்காக ஜெபித்திருக்கோம். எங்கள் ஜபங்கள் உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் ஏறெடுக்கப்பட்டிருக்கோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்திருக்கோம் ஏசப்பா. ஏற்ற பதிலை கொடுங்க. உங்கள் நியாய நீதி ஆண்டவர் எங்கள் தேசம் நிறைவேற்றப்படட்டும். ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. மீட்பரேசனம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென்.